அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த பதிவில் நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், கடந்த வீடியோவில் மகா உபத்திர காலத்தை குறித்து நான் பேசின சமயத்தில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சிலர் கேள்வி கேட்டிருந்தார்கள். அதற்கு பதில் சொல்ல வண்ணமாக இந்த வீடியோ இருக்கும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசித்து பார்க்கும்பொழுது முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாய் கேளுங்கள். அப்பொழுதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதே உங்களுக்கு புரியும். முதல் பார்க்கும்பொழுது ஒருவர் மகா உபத்திர காலத்தை குறித்து கேட்கும்போது 3.5 ஆண்டுகள் உபத்திர காலம் என்றும் அடுத்த 3.5 ஆண்டு மகா உபத்திர காலம் என்று நான் அறிந்திருக்கிறேன், இதை பற்றி விளக்கி சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் கேட்டிருந்தார். ஆனால் அப்படி இல்லை. அதாவது 7 ஆண்டுகளுமே மகா உபத்திர காலம்தான். சரிங்களா? அது உபத்திர காலம் என்று சொல்வதை காட்டிலும் தேவனுடைய கோபம் வெளிப்படும் காலங்கள் அந்த 7 ஆண்டுகள். அதுல 3.5 ஆண்டு அந்தி கிறிஸ்து எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரு சமாதானமான ஆட்சியை நடத்துவான். ஆனால் அடுத்த 3.5 ஆண்டு தன் சுயரூபத்தை காட்டி கொடூரமாய் அவன் ஜனங்களை நடத்துவான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? ஆனா சபை சந்திக்கிற உபத்திரம் என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற உபத்திரங்கள் பாடுகள் நமக்கு உண்டு. இது இயேசு சாமியே சொல்லியிருக்கிறார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். முதல் நூற்றாண்டிலிருந்து இந்த நாள் வரைக்கும் சபை இப்படிப்பட்ட பாடுகள், இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வருகிற நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் நடக்க போகிற மகா உபத்திர காலம் என்பது தேவனுடைய கோபம் ஊற்றப்படும் காலங்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தார்கள் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 ஆகிய வசனங்கள் ரொம்ப குழப்பமா இருக்கிறது என்று சொல்லி கேட்டிருந்தார்கள். அதை பற்றி தான் மிக தெளிவாக உங்களோடு கூட நான் பேச போகிறேன். ரொம்ப சிம்பிளா சுருக்கமா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும் பொழுது எப்போதுமே ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இணைந்து ஒப்பிட்டு அதை படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய காரியங்களை நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். பைபிளை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அந்த 4லேருந்து 6 வரைக்கும் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி படியேற்பாடுல தானியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியின் தூளிலே நித்திரை பனுருளாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விடுத்து எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மனித குலம் எதிர்கொள்ளும் 2 வித்தியாசமான விதிகளை இந்த இடத்துல பார்க்கிறோம். எல்லா மக்களும் உயிர்த்தெழுவார்கள், மனுக்குலமே அனைத்து ஜனங்களும் உயிர்த்தெழுவார்கள். பைபிளை சொல்லுகிறது, அனைவரும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். ஆனால் அனைவரும் ஒரே இடத்திற்கு போக மாட்டாங்க. சரிங்களா? சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நரகத்திற்கும் போவார்கள். நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் தனியாக நடக்கும். அதே போலவே துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதலும் தனியாக நடக்கும். இதை பற்றி புதிய ஏற்பாடுல விசேஷமா வெளிப்படுத்தின விசேஷத்துல நான் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த 4லேருந்து 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20, 4லேருந்து 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசந்த நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளில் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அடுத்த வசனம், மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியமளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அடுத்து 6வது வசனம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு உள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அருமையானவர்களே, இதுல 3 வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலை பற்றி பங்குள்ளவன், அதாவது அதில் பங்கு கொள்கிறவர்கள். அடுத்து அவர்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, முக்கியமான இன்னொரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க, பரிசுத்தவான்கள் என்று அடையாளம் காட்டப்படுகிறது. அவர்கள் செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு முழுக்கு நாஸ்தான் எடுத்து
அப்படிப்பட்டவர்களை தான் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறோம். அதை பற்றி தான் இடத்தில் அடையாளம் காட்டப்படுகிறது. அவர்கள் இரண்டாம் மரணத்திற்கும் இந்த நபர்கள் மீது, அதாவது இந்த பரிசுத்தவான்கள் மீது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. ஸோ அப்படியானால் முதல் உயிர்த்தெழுதல் அனைத்து விசுவாசிகளுடைய உயிர்த்தெழுதல் ஆகும். சரிங்களா? இது நீதிமான உயிர்த்தெழுதல் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வேதத்தில் அவர் போதித்திருக்கிறார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீதிமானுடைய உயிர்த்தெழுதல உனக்கு பங்கு பதில் செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சிலர் நித்திய இகழ்ச்சிக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் உயிர்த்தெழுந்து போவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய டீச்சிங்ஸ்ல சொல்லியிருக்கிறார். அப்போ வேதத்துல இயேசு சொன்ன போதனைக்கும் வெளிப்படுத்தின விசேஷ சொல்லப்பட்டும் வார்த்தைகளுக்கும் ஒத்து போகிறது. அப்போ இந்த முதல் உயிர்த்தெழுதல் என்ன நடக்கிறது என்றால், இங்க தான் நிறைய பேர் குழப்பிக் கொள்வாங்க. இந்த முதல் உயிர்த்தெழுதல் பல்வேறு ஸ்டேஜஸ்ல நிலைகளில இது நடைபெறும். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் உயிர்த்தெழுதல் என்றால், அந்த முதல் உயிர்த்தெழுதல் நான் சொன்னேன், விசுவாசிகளின் உயிர்த்தெழுதல், பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். எப்பவுமே நல்லா கவனிக்கணும். முதல் உயிர்த்தெழுதல் என்றால் கட்டாயம் இரண்டாவது உயிர்த்தெழுதல் இருக்க வேண்டும். அதே போலவே வெளிப்படுத்தின விசேஷத்துல இரண்டாம் மரணம் என்று பேசுகிறது இல்லைங்களா? இரண்டாம் மரணம் என்றால் அப்ப முதல் மரணம் இருக்க வேண்டும். அப்படிதான் இல்லைங்களா? முதல் மரணம் தான் இரண்டாம் மரணம் என்று வரும். அதே போலவே முதல் உயிர்த்தெழுதல் என்றால் கட்டாயம் இரண்டாவது உயிர்த்தெழுதல் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த முதல் உயிர்த்தெழுதல் பல்வேறு நிலைகளில், நன்றாக கவனிக்கணும், பல்வேறு நிலைகளில் நடைபெறுகிறது. பல ஸ்டேஜஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எது நடந்தது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததற்கு முதற் பலனானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் உயிர்த்தெழுவதற்கு ஆண்டவர் வழிவகுத்து செய்து விட்டார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2வது ஸ்டேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கு முதற் பலனானார். அடுத்து அவருடையவர்கள் எப்பொழுது அவருடைய ரகசிய வருகையில் உயிர்த்தெழுவார்கள். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பிரகாரமாய் உபத்திரத்தின் முடிவில், மகா உபத்திர காலத்தின் அந்த முடிவில் இரத்த சாட்சிகளுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். நான் மீண்டுமா சொல்லுகிறேன் பாருங்க. உயிர்த்தெழுதலுடைய ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பிறகு ரகசியவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பிறகு உபத்திரத்தின் முடிவில் இரத்த சாட்சிகள் மற்றும் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இதெல்லாம் சேர்த்து தான் முதலாவது உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்து 2வது உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12லிருந்து 13 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கருடைய உயிர்த்தெழுதல் நடக்கும். அது துன்மார்க்கரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி வெள்ளை சிங்காசன நியாயத்திருப்பார். இது நடக்கும். அப்போ இந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் 2ஆம் உயிர்த்தெழுதலுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல தான் நடக்க போறது தான் 1000 வருஷ அரசாட்சி. அதனால தான் பைபிளை சொல்லுது, மரித்தவர்களில் மற்றவர்கள் அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிரிழவில்லை. அப்போ மரித்த மற்றவர்கள் யார் என்றால் துன்மார்க்கர்கள். அவர்கள் 1000 வருடம் அரசாட்சி வரைக்கும் எழுந்திருக்க மாட்டார்கள். 1000 வருடம் அரசாட்சி முடிந்த பிற்பாடு தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும். அப்பொழுது தான் மற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதான் இந்த வசனத்துல துன்மார்க்கர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர்கள் நியாய தீர்க்கப்படுவார்கள். பிறகு அக்னி கடலில அவர்கள் தள்ளப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல், 2வது உயிர்த்தெழுதல். பைபிள்ல 2மே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ குழப்பிக்கொள்ளாதீங்க. ரகசிய வரிகளை ஒரு முறை உயிர்த்தெழுவாங்களா அல்லது முடிவில் உயிர்த்தெழுவாங்களான்ற உங்களுக்கு குழப்ப வேண்டாம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமானால், வெளிப்படுத்தின விஷயத்தை குறித்தோ இல்ல பொதுவான கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்திருக்கிறேன். எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.